இந்த எபிசோடில் நாம இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சிறை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு கொலை வழக்கில் சிக்கும் அக்ஷய்குமார் வேலூர் சிறையில் பல ஆண்டுகளாக விசாரணை கைதியாக இருக்கார். அவரை சிவகங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுவதற்காக விக்ரம் பிரபு உள்ளிட்ட காவலர்கள் அரசு பஸ்ஸில் அவரை அழைத்து போகிறாங்க. செல்லும் வழியில் ஒரு கிராமத்தில் நடக்கும் எதிர்பாராத பிரச்சனையில் காவலர்கள் சிக்கிக்கொள்ள போலீஸ் துப்பாக்கியுடன் அக்ஷய்குமார் தப்பி விடுறாரு. அக்ஷய்குமாரை தேடி செல்லும் போலீசாருக்கு அவரை பற்றிய பல உண்மைகள் தெரிய வர அதிர்ச்சி அடைகிறாங்க. அக்ஷய்குமார் பிடிபட்டாரா? அவரது பின்னணி என்ன? அவரால் விக்ரம் பிரபு சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நடிப்பில் முதிர்ச்சி காட்டி வியக்க வைத்திருக்கும் விக்ரம் பிரபு நிஜமான போலீஸாகவே நெஞ்சில பதிகிறாரு. மனசாட்சிக்கும் மனிதாபனத்துக்கும் இடையே சிக்கும் இடங்களில் இயல்பா நடிப்பாலும் அலங்கரிக்கிறார்னு சொல்லலாம். அக்ஷய்குமார் தமிழ் சினிமாவுக்கு நல்வரவுன்னு சொல்லலாம். பருவத்துக்கேற்ற அவரது தோற்றத்தின் மாற்றமும் அச்சு பிசகாத நடிப்பும் கவனிக்க வைக்குது. சில இடங்களில் உணர்ச்சிகளால் கலங்கடித்து விடுறாரு. அனிஷ் அனில்குமாரின் குழந்தைத்தனமான சிரிப்பும் அனந்தா தம்பிராஜாவின் அளவான நடிப்பும் சிறப்புன்னு சொல்லலாம். ஹரிசங்கர் நாராயணன், ரகு இசக்கி, மூனார் ரமேஷ் உள்ளிட்டோரின் நடிப்பிலும் குறையில்லைன்னு சொல்லலாம். மாதேஷ் மாணிக்கத்தின் ஒளிப்பதிவும் ஜஸ்டின் பிரபாகரின் இசையும் படத்துக்கு விறுவிறுப்பு துணை நிற்குது. பரபரப்பான திரைக்கதை பலம்னு சொல்லலாம். சில இடங்களில் காட்சிகள் தொய்வு ஏற்படுது, யூகிக்கவும் முடியுது. ஆங்காங்கே லாஜிக் மீறல்களை தவிர்த்திருக்கலாம்னு தோணுது. டைரக்டர் தமிழ் எழுதிய இந்த கதையில் பரபரப்பும் விறுவிறுப்பும் கூட்டியதுடன் காவல்துறையில் நிலவும் அரசியலையும் நறுக்கென்று சொல்லி குட்டு வைத்திருக்காங்க இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி.